This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. என் கணவன் வந்து எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கோம்ல, இதே மாதிரி ஒரு வீட்டுல எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கு. அந்த மனைவி அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 10 நாள் ஆகுது. மறுபடியும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வராங்க. என்னுடைய பொருட்கள்லாம் நான் எடுத்துட்டு போறதுக்காக வரேன், என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ரூம்ல போய் பெட்டியை திறந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம அந்த ஹால்ல அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க பெட்டியை எடுத்துட்டு அப்படி கிளம்புனாங்க. இப்ப அவர் கேட்டாரு, உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் வருது. சொல்றாரு, உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி என்னைய மட்டும் விட்டுட்டு போறியே, நான் உன் பொருள் இல்லையான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசலங்க. பெட்டியை அப்படியே கீழே போட்டு ஓடி வந்து தன்னுடைய கணவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. முத்த மழை பொழிகிறாங்க. அந்த காதலின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சண்டை குறைகிறது. அந்த பெட்டி திறந்து கொள்றது. அந்த பெட்டியில எதுவுமே எடுத்து வைக்கலங்க. அந்த பெட்டி காலி பெட்டியாக இருக்கிறது. அந்த கணவன் மீது வைத்திருந்த அன்பும் அந்த வீட்டிற்கு மீண்டும் வர வேண்டும் என்கிற காரணமும் மட்டும்தான் அந்த காலி பெட்டி முழுவதும் நிரம்பி இருந்ததை தவிர அதுல வேற எந்த பொருட்களுமே இல்லைங்க. ஆகாயத்தை ஒரு பலூனில் கட்டி உடையாமல் பார்த்துக் கொள்கிறது இந்த காதல். ஆதாரமே இல்லாத இந்த பூமியை அரவணைத்து காக்கிறது இந்த காதல். உங்கள் வீட்டிலும் சண்டைகள் வரும்போது இந்த காதலின் கரங்கள் அங்கு இருக்கும்போது அந்த சண்டைகள் தானாய் நிறைவடைகிறது.